இங்க இவன் மொபைல பார்த்துக்கிட்டு ஜாலியா இருக்கா. அப்பன்னு பார்த்து காலிங் பெல் அடிக்குது. இவன் போய் திறக்காம சமையல் பண்ணிக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க ஒய்ஃப போய் திறக்க சொல்றான். ஆனா அவங்க உள்ள வந்ததுமே பேச கூட விடாம தண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிடுறான். அந்த பொண்ணுமே தண்ணி கொடுத்துட்டு சேரை போட்டு அங்கேயே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து இவன் கோவப்பட்டு நீ ஏன் உட்காந்து பேசிட்டு இருக்க, உனக்கு வேலை இல்லையா, போய் டீ எல்லாம் போட்டு கொண்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். அவன் டீயும் போட்டு கொண்டு வராங்க. அப்ப லோனை பத்தி ஒரு டவுட் கேட்கறாங்க. இவனுமே ஒய்ஃபுக்கு தெரியும்னு சொல்லிட்டு சும்மா கேட்டு பாக்குறான். ஆனா இந்த பொண்ணு அவளுக்கு தெரிஞ்சதை எல்லாமே பேசிட்டு இருக்கா. அதை பார்த்த இவன் நம்மளை விட நம்ம ஒய்ஃப் ரொம்ப அறிவாளியா இருக்கான்னு சொல்லிட்டு பொறாமப்பட ஆரம்பிக்கிறான். அதனால இந்த பொண்ணை போய் சமைச்சிடுவான்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிடுறான். ஆனா இவங்க உன்னோட ஒய்ஃப்க்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு, ஏன் வீட்லயே வச்சிருக்க, வேலைக்கு ஏன்னா அனுப்பலாமான்னு கேக்குறாங்க. பட் இவன் திமிரா வீட்டு வேலை எல்லாம் யார் செய்வா, வீட்டை யார் பாத்துப்பான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை கேட்டதுமே இவனுக்கு கோவம் வந்துருது. அது மட்டும் இல்லாம ஆபீஸ்ல அனுப்பலாம், நிறைய ஆம்பளை பசங்களா இருப்பாங்க, சோ நம்ம ஒய்ஃபை தப்பா பாப்பாங்க, அதான் அனுப்பலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே இவங்க நீ கூட தான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நீ மத்த பொண்ணுங்களாம் அப்படிதான் பாக்குறேன்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணுங்களை அடிமையா வச்சுக்காத, அவங்களுக்குமே ரெஸ்பெக்ட் கொடு, அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு நீ யோசிக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. இப்பதான் இவன் யோசிக்கிறான். அந்த பொண்ணை நிறுத்தி ஒரு சாப்பாடு செஞ்சுட்டுவான்னு கேட்கறான். அந்த பொண்ணுமே உங்களுக்கு என்ன பிடிக்கும் கேட்கறாங்க. இப்போ உனக்கு பிடிச்சதை நீ செய்யன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். இது வரைக்கும் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரோ அது மட்டும் தான் சமைச்சிருப்பான். ஆனா இந்த பொண்ணுக்கு பிடிச்ச சமைச்சே இருக்க மாட்டா. சோ இப்பதான் முதல் தடவை ஹஸ்பண்டோட வாயில வருது. இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா உள்ள போறா.